வணக்கம் டிஎன் எலக்ட்ரிக்கல் பிளம்பர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். இது எந்த ஏரியாண்டா, திருமணத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி நடுவு கொட்டுற ரோட்டில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 100 கட்டடம். ஏற்கனவே ஆல்ரெடி இந்த கட்டடத்தில் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க சரியில்லாமல் பார்க்கும் ஸ்டார்ட் ஆகி இதாகிடுச்சு. அதை வந்து நம்ம ரீஒர்க் பண்ணியிருக்கோம். இருக்கிற சுவிட்ச் போர்டு எல்லாமே வந்து நம்ம சர்ஃபேஸ் படா போட்டு ஓப்பனில் தான் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி சேர்மன்றவங்க வந்து நீங்களே மெட்டீரியல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் நாங்களே மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துட்டோம். மெட்டீரியலுக்கான எல்லாமே திருமணத்தில் தான் வாங்கினோம். ராஜா எலக்ட்ரிக்கலில் வாங்கினோம். முதல்ல வந்து ஒரு ஃபேனுக்காண்டி வந்து தனியாகவே பைப் லைன் அடித்து கொண்டு வந்துட்டோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த லாஸ்ட் வந்து பைப் எதுவுமே அடிக்கல, அதனால் தனியாகவே புதுசாகவே நம்ம பைப் அடித்து கொண்டு வந்துட்டோம். ஆல்ரெடி பைப் வந்து முக்காலஞ்சிலாம் போட்டாங்க. அதே பைப்பை நான் முக்காலஞ்சியே போட்டுட்டு கரெக்டாக நூல் வச்சு அடித்து ஆஸ் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு லைட் பாயிண்ட் கட்டிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு ஓப்பன்லேயே நான் போட்டு வந்ததுனால 3 வே ஜங்ஷன் கொடுத்துட்டு மேலே வந்து சீலிங்கில் வந்து 1 வே ஜங்ஷனை கொடுத்துட்டு ஃபேன் பாயிண்ட்டுக்கு வயர் இருக்க ஆரம்பிச்சிட்டோம். 2 பாயிண்ட்டு, ஒன்று ஃபேனுக்கும் ஒன்று லைட் பாயிண்ட்டுக்கு ஒன்று, மொத்தம் 3 வயர். இன்னொரு வந்து இங்கே காமனாகவே எடுத்துக்கலாம். 2 பாயிண்ட்டுக்கான வயர் மட்டும் நம்ம போர்டுக்கு மட்டும் தனியாக போயிடும். அதுபோக நூற்றல்ன்றது வந்து கரெக்டாக ஜாயின்ட் வந்து ரன்னிங் ஜாயின்ட் அடிக்கணும். அப்படின்னா தான் எதனாலும் நமக்கு வயர் உள்ளுக்கு நம்ம ரிட்டன் இன்னொரு வயர் இருக்கிறப்ப நமக்கு வந்து வயர் வந்து உள்ளுக்கு ஸ்ப்ரிங் ஆனது வந்து தட்டாமல் போகும். அதுக்கடுத்து சுவிட்ச் போர்டை வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது வந்து 16 மாடல் சர்ஃபேக்ஸ் போர்டு. இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னாகவே போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நேரம் 12 மாடலு எக்ஸ்டர்னல் போகிறதுனால என்ன பெனிஃபிட்னா, இப்போ நமக்கு சப்போஸ் அடிஷ்னல் ஒரு பாயிண்ட் தேவைண்டா நம்ம அதை வந்து மாற்ற முடியாது. எக்ஸ்டர்னல் போர்டு தான் வைக்கணும். இதுன்னா நம்ம ஒரு டைமிங் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஃபேனை வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம சீலிங்ஸ்லாம் மாட்டி எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஃபேனை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சுவிட்ச் போர்டை வந்து அசம்பிள் பண்ணுறோம். இதில் வந்து ஒயர் வந்து 2.5 கொடுத்துருக்கு மெயினுக்கு. பாயிண்ட்டுக்கு வந்து 1 ஸ்கொயர் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா 1 ஸ்கொயர்னால் இது லோடு போதுமான லோடுனால நம்ம அதுக்கு தக்கன கொடுத்தாச்சு. ஒவ்வொன்றா இப்போ இது அடிச்சிருக்கோமோ அதே அளவுக்கு கரெக்டாக பார்த்து எந்தெந்த வயரோ அது கொடுத்தாச்சு. நூற்றில் வந்து காமனாக இங்கே 3 வயரும் எடுத்து வந்து நூற்றில் வந்து ஃபேஸ்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து சர்வீஸ் தான் பார்க்குறோம். சர்வீஸ் வந்து 720 ஹீல்ஸில் போட்டிருக்கோம். ஆமாம், இது வந்து என்றைக்குமே விட்டாலும் காம்பரில் போடுங்க. அதே உங்களுக்கு சர்வீஸ் வேலையும் முடிஞ்சு சர்வீஸ் வேலையும் முடிச்சுட்டு மேலே வந்து போலில் வந்து இழுத்து கட்டிட்டு லைனை கொடுக்குறாங்க. டெஸ்டிங்காண்டி சும்மா நார்மல் டெஸ்டிங் கொடுத்துட்டு லைட் எரியுதா என்னென்னு செக் பண்ணிவிட்டு ஒரு லைட் பாயிண்ட்டு 3 லைட் பாயிண்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஃபேனுக்கு என்னென்ன சுவிட்சுன்னு சொல்லி மேலே மார்க் பண்ணியாச்சு. மேலே ஃபினிஷிங் ஆயிடுச்சு. சாருக்கு மட்டும் ஃபோனை போட்டு சொல்லிவிட்டு ஜிபிஎஸில் ஃபோட்டோ எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க. அதையும் ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டு அப்படியே கிளம்பியாச்சு. டூல்ஸை வந்து இருக்கிற டூல்ஸை பற்றி கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து உள்ளுக்க வச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. நம்ம ஊருக்கு கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா தான் நமக்கு வந்து நம்ம ஊருக்கு 7 மணி 8 மணிக்கு வர முடியும். அதனால தான் சீக்கிரமாகவே இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு சொல்லியாச்சு. இதுபோல் உங்களுக்கு புது வீடியோ அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.